ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 90s கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி ஹனி கேக். இந்த ஹனி கேக் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3/4 கப் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது 180 ml. இதை ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பீட் பண்ண கேர்டில் ஒரு 1/2 கப் கிட்ட வந்து சுகர் சேர்க்குறேன். கிறிஸ்டல் சுகர் தான் சேர்க்குறேன். அதாவது அப்ராக்சிமேட்லி இதோட வெயிட் வந்து 100 கிராம் இருக்கும். இதை நல்லா இந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எதாவது சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்படி நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப்பாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது. இப்போ வந்து இதில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெடி பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சலித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். கலக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலங்க. ஏன்னா வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா ஒரே டைரக்ஷன்லேயே வந்து ரொட்டேஷன் கொடுங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 டீஸ்பூன். இப்போ நல்லா கலந்துடலாம். இந்த அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. பேட்ரு வந்து இப்படி எடுக்கும்போது இப்படி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே போல் நீங்கள் இப்படி எடுத்து கொடுக்கும் பொழுது நல்லா பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஃப்ளஃபியாக. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்போஸ் உங்களுக்கு மில்க் பத்தலை, 1/2 கப் பத்தலை அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் வந்து இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அது கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு சரியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியாக வரலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃப்ளஃபினஸ் வந்து குறையுது அந்த ஹீட்டில். மிக்ஸ் ஆகிடுது நல்லா, பட் வந்து ஃப்ளஃபினஸ் குறையுது. ஸோ அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த 7 இன்ச் மோல்டு பேனில் வந்து நான் பட்டர் வந்து ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே டஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து எடுத்துருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவு வந்து அப்படியே எடுத்துருங்க. ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். கேக் பேட்டரை ஊற்றினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. வழிய எப்போவுமே ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும் கேக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்துருக்கிறதுல வந்து 1/4 இல்லை 1/2 த மோல்டோ தான் வந்து கேக் பேட்டர் இருக்கணும். அதை எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. அது எந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய கேக் மோல்டாக இருந்தாலும் சரி. கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 2 தடவை மட்டும் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. குக்கர் இருந்ததுன்னா குக்கரில் இந்த பேன் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த பேன் கீழே வந்து ஃபுல்லாக சால்ட்டு இல்லைனா சாண்டு வந்து போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த சால்ட்டு வந்து போட்டு கவர் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து கீழே பாட்டம் ஃபுல்லாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போதே இதை வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அவனில் பண்ணல அப்படிங்க, அவன் வந்து எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து இதை நீங்கள் முன்னாடி வச்சுருங்க. அதாவது கேக் பேட்டர் பண்ணும்போதே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல் எடுத்துக்கிற உப்பு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
சப்போஸ் கிளைமேட் கண்டிஷனால் கொஞ்சம் ஈரமான இருக்க உப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கேக் பேட்டரில் வந்து அந்த ஸ்மெல் அப்படியே தெரியும். இப்போ வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கேக் மோல்டை வந்து கேக் பேட்டரோட வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கேக் வந்து வேகிற டைம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய வெசல், டெம்பரேச்சர், மோல்டோட ஷேப் இது எல்லாத்தையுமே பொறுத்து இருக்குது. ஸோ வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். ஏன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் வெந்துடும், நடுப்புற மட்டும் தான் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டரை செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து எடுத்து பார்க்கும்போது என் ஸ்டிக்கில் வந்து எதுவுமே வந்து ஒட்டலை. ஸோ இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். நம்ம கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் மோல்டுலேருந்து. இப்போது கேக்குக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சேர்க்காதீங்க, ஆஃபில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம். சுகர் டிசால்வ் ஆகும்போது அந்த ஹீட்லையே ஹனி சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனியை எப்போவுமே வந்து டைரக்ட் ஹீட்டில் சேர்க்காதீங்க, அதனுடைய மெடிசனல் வேல்யூலாம் வந்து போயிடும். ஸோ வந்து லைட்டாக அந்த ஹீட் இருக்கும்போதே வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப்போடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை ஒரு இதுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஓவர் பேக் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரௌன் கலருக்கு அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து கரெக்டான அளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன், வெந்திருக்கு. அதே சமயத்தில் ஓரங்கள் எதுவுமே வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகலை, சைடில் ஓரத்துலலாம் ப்ரௌன் கலர் ஆகலை. கேக்கில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, என்னால் இங்கே பெரட்டி கூட போட முடியல. போடுறச்சே லைட்டாக ஒரு கிராக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹனி சுகர் சிரப்பை வந்து இது மேலே கோட் பண்ணிக்கலாம். அளவாக கோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து கோட் பண்ணாதீங்க. ஏன்னா கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப இறங்கிடுச்சுன்னா ரொம்ப ஊறி போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேக் எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்காது, பிஞ்சு போயிடும். ஜஸ்ட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எந்த ஈவனாக ஓரளவு மட்டும் கோட் பண்ணிவிடுங்க, போதும். ஆல்ரெடி நான் எடுத்த சுகர் ஹனி மிக்சரே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்டே இருக்குது. இதில் வந்து 1/4 கப் வந்து மிக்ஸ்டு ஜாம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மிக்ஸ்டு ஜாம் கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஜாம் கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஹீட்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்து லிக்விட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டிக்கி ஆகிடும். போதும், எடுத்துடலாம். ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டெசிகேட்டட் கோகனட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் வந்து டெசிகேட்டட் கோகனட் மேலே வந்து நான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் கோகனட்டாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சேர்த்துக்கோங்க. கோகனட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அப்படியே அழகாக. உங்களுக்கு இதை 1/2 கப் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம். நம்முடைய ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சாஃப்ட்டு கேக்கு, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.